வணக்கம் ஆனந்தி. ஆவடி அடுத்த பட்டாபுரம் பகுதியில் தம்பதியரின் 4 வயது குழந்தை தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வருகிறார். தாய் தந்தை இருவரும் பணிபுரிந்து வருவதால் அருகில் உள்ள பெண் ஒருவரின் வீட்டில் குழந்தையை பாதுகாப்பிற்காக விட்டு செல்வது அவர்களது வழக்கமாக இருந்துள்ளது. இந்நிலையில் குழந்தை பார்த்துக் கொள்ளும் பெண்ணின் உடன் பிறந்த தம்பி செந்தில்குமார் என்பவர் அந்த பகுதியில் ஓதாரத்தனமாக சுற்றி வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 3 மாதமாக அவர் அந்த வீட்டிற்கு வராத நிலையில் 3 மாதங்கள் கழித்து நேற்று அக்காவின் வீட்டிற்கு வந்த செந்தில்குமார் சிறுமியை பார்த்து அவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளார். இந்நிலையில் பெற்ற குழந்தையை பார்த்தபோது உடலில் அந்த பெற்றோர்கள் பார்த்தபோது உடலில் கீறல்கள் உள்ளிட்ட பல்வேறு காயங்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக குழந்தையிடம் பெற்றோர்கள் குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டபோது குழந்தை நடந்த கொடுமைகளை கூறியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக பட்டாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் பட்டாபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து சிறுமியிடம் அத்துமீறிய அந்த செந்தில்குமார் என்பவரை கைது செய்து போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த சிறுமி சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். முன்னதாக அந்த பகுதியில் இருந்தவர் அந்த கொடுங்கனை பார்த்த போது கொடுங்கனை மக்கள் தர்மடி கொடுத்து ரத்தம் வரும் அளவிற்கு சொட்ட போலீஸ் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி.